நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யஹாங், வஹாங், ஹை, ஹைங் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள், என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். ஹிந்தி ஈஸியாக படிக்கவும் பேசவும் செய்யலாம். ரவி எங்கே இருக்கிறான்? ரவி கஹாங் ஹை. ரவி கஹாங் ஹை. கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. ரவி கஹாங் ஹை அப்படின்னா ரவி எங்கே இருக்கிறான். சிங்குலராக வரும்பொழுது ஹை அப்படிங்கிற துணைவினை வரும். ரவி கஹாங் ஹை. ரவி எங்கே இருக்கிறான்? அவன் வீட்டில் இருக்கிறான். வஹ் கர்மே ஹை. வஹ் கர்மே ஹை. வஹ் வஹ் அப்படின்னா அவன். கர் கர் அப்படின்னா வீடு. கர்மே அப்படின்னா வீட்டில். வஹ் கர்மே ஹை அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிறான். வஹ் கர்மே ஹை. அவன் வீட்டில் இருக்கிறான். அங்கே யார் இருக்கிறார்? வஹாங் கவுன் ஹை. வஹாங் கவுன் ஹை. வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கே. கவுன் கவுன் அப்படின்னா யார். வஹாங் கவுன் ஹை அப்படின்னா அங்கே யார் இருக்கிறார். அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். வஹாங் ஏக் லடுக்கி ஹை. வஹாங் ஏக் லடுக்கி ஹை. வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கே. ஏக் ஏக் அப்படின்னா ஒரு. லடுக்கி லடுக்கி அப்படின்னா பெண். வஹாங் ஏக் லடுக்கி ஹை. அங்கு ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் மாலா. வஹ் லடுக்கி மாலா ஹை. வஹ் லடுக்கி மாலா ஹை. வஹ் வஹ் அப்படின்னா அந்த. லடுக்கி லடுக்கி அப்படின்னா பெண். வஹ் லடுக்கி மாலா ஹை. அந்த பெண் மாலா. வஹ் அப்படிங்கிறது அவன், அவள், அது, அந்த. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாலா எங்கே இருக்கிறாள்? மாலா கஹாங் ஹை. மாலா கஹாங் ஹை. கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. மாலா கஹாங் ஹை அப்படின்னா மாலா எங்கே இருக்கிறாள். மாலா மைதானத்தில் இருக்கிறாள். மாலா மைதான் மே ஹை. மாலா மைதான் மே ஹை. மைதான் மைதான் அப்படின்னா மைதானம். மைதான் மே அப்படின்னா மைதானத்தில். மைதான் மே ஹை அப்படின்னா மைதானத்தில் இருக்கிறாள். மாலா மைதான் மே ஹை. மாலா மைதானத்தில் இருக்கிறாள். பையன்கள் எங்கே இருக்கிறார்கள்? லடுக்கே கஹாங் ஹைங். லடுக்கே கஹாங் ஹைங். லடுக்கே லடுக்கே அப்படின்னா பையன்கள். கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. கஹாங் ஹைங் அப்படின்னா எங்கே இருக்கிறார்கள். லடுக்கே கஹாங் ஹைங். பையன்கள் எங்கே இருக்கிறார்கள். சிங்குலரில் வரும்பொழுது ஹை அப்படின்னு வரும். ப்ளூரல் வரும்பொழுது ஹைங் அப்படின்னு வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பையன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது லடுக்கே அப்படின்னு வரும். பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது லடுக்கா அப்படின்னு வரும். லடுக்கே கஹாங் ஹைங். பையன்கள் எங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வே யஹாங் ஹைங். வே யஹாங் ஹைங். பே பே அப்படின்னா அவர்கள். யஹாங் யஹாங் அப்படின்னா இங்கே. வே யஹாங் ஹைங் அப்படின்னா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வே யஹாங் ஹைங். ராமும் ரஹீமும் எங்கே இருக்கிறார்கள். ராம் और ரஹீம் கஹாங் ஹைங். ராம் और ரஹீம் கஹாங் ஹைங். கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. கஹாங் ஹைங் அப்படின்னா எங்கே இருக்கிறார்கள். ராம் और ரஹீம் கஹாங் ஹைங். ராமும் ரஹீமும் எங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள். வே மைதான் மே ஹைங். வே மைதான் மே ஹைங். வே வே அப்படின்னா அவர்கள். மைதான் மைதான் அப்படின்னா மைதானம். மைதான் மே அப்படின்னா மைதானத்தில். வே மைதான் மே ஹைங் அப்படின்னா அவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள். வே மைதான் மே ஹைங். அவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள். மைதானத்தில் 4 பையன்கள் இருக்கிறார்கள். மைதான் மே 4 लड़के हैं. மைதான் மே 4 लड़के हैं. மைதான் மே மைதான் மே அப்படின்னா மைதானத்தில். 4 लड़के हैं. 4 लड़के हैं அப்படின்னா 4 பையன்கள் இருக்கிறார்கள். 4 அப்படின்னா 4. லடுக்கே அப்படின்னா பையன்கள். 4 लड़के हैं அப்படின்னா 4 பையன்கள் இருக்கிறார்கள். மைதான் மே 4 लड़के हैं. மைதானத்தில் 4 பையன்கள் இருக்கிறார்கள். பசு எங்கே இருக்கிறது. गाय कहाँ है.
காய் கஹாं ஹை. காய் காய் அப்படின்னா பசு. கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. காய் கஹாங் ஹை அப்படின்னா பசு எங்கே இருக்கிறது. பசு இங்கே இருக்கிறது. காய் யஹாं ஹை. காய் யஹாं ஹை. காய் காய் அப்படின்னா பசு. யஹாங் அப்படின்னா இங்கே. காய் யஹாं ஹை அப்படின்னா பசு இங்கே இருக்கிறது. பசு வயலில் இருக்கிறது. காய் கேத் மே ஹை. காய் கேத் மே ஹை. காய் காய் அப்படின்னா பசு. கேத் கேத் அப்படின்னா வயல். கேத்துமே அப்படின்னா வயலில். காய் கேத் மே ஹை. பசு வயலில் இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது. வஹாங் கியா ஹை. வஹாங் கியா ஹை. வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கு. கியான்னா என்ன. வஹாங் கியா ஹை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறது. வஹாங் கியா ஹை. அங்கே ஒரு நாய் இருக்கிறது. வஹாங் ஏக் குத்தா ஹை. வஹாங் ஏக் குத்தா ஹை. வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கு. ஏக் ஏக் அப்படின்னா ஒரு. குத்தா குத்தா அப்படின்னா நாய். வஹாங் ஏக் குத்தா ஹை. அங்கு ஒரு நாய் இருக்கிறது. வயலில் ஒரு பசுவும் இருக்கிறது. கேத் மே ஏக் காய் பி ஹை. கேத் மே ஏக் காய் பி ஹை. கேத் கேத் அப்படின்னா வயல். கேத் மே அப்படின்னா வயலில். ஏக் ஏக் அப்படின்னா ஒரு. காய் காய் அப்படின்னா பசு. காய் பி அப்படின்னா பசுவும். கேத் மே ஏக் காய் பி ஹை. வயலில் ஒரு பசுவும் இருக்கிறது. வயலில் பசுவும் குதிரையும் இருக்கின்றன. கேத் மே காய் और घोड़ा है. கேத் மே காய் और घोड़ा है. கேத் மே கேத் மே அப்படின்னா வயலில். காய் காய் அப்படின்னா பசு. காய் और घोड़ा அப்படின்னா பசுவும் குதிரையும். கோடா அப்படின்னா குதிரை. கேத் மே காய் और घोड़ा है. சிங்குலரில் சொல்லும்பொழுது ஹை அப்படின்னும், ப்ளூரலில் சொல்லும்பொழுது ஹைங் அப்படின்னும் வரும். கேத் மே காய் और घोड़ा है. வயலில் பசுவும் குதிரையும் இருக்கின்றன. ஹை ஹைங் ஹை அப்படிங்கிறது சிங்குலர்லேயும், ஹைங் அப்படிங்கிறது ப்ளூரல்லையும் வரும். ஹை அப்படின்னா இருக்கிறது அப்படின்னும், ஹைங் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னும் வரும். யஹாங் யஹாங் அப்படின்னா இங்கே. வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கே. மைதான் மைதான் அப்படின்னா மைதானம். காய் காய் அப்படின்னா பசு. குத்தா குத்தா அப்படின்னா நாய். கோடா கோடா அப்படின்னா குதிரை. கேத் கேத் அப்படின்னா வயல். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா படித்து வச்சுக்கிங்க. நிறைய வார்த்தைகள் தெரியும் பொழுது தான் ஹிந்தி நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், பேசவும் முடியும்.